வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஸ்ரீ சுமதி அறக்கட்டளை, மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் நேயம் மக்கள் கழகம் சார்பில் 2025 கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக பரிசளிப்பு விழா உருளையன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள ஸ்ரீ சீனிவாசா வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் அவர் உரையாற்றிய போது, தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளே எதிர்காலத்தில் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகளாகவும் பல்வேறு துறைகளில் பணியாற்றுபவர்களாகவும் உருவாகப் போகிறார்கள். அவர்கள் தங்கள் பணியை சேவையாக கருதி பொதுமக்களுக்கு நேர்மையுடன் சேவை செய்ய வேண்டும் என்றும், லஞ்சம் மற்றும் ஊழலை தவிர்த்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் கனவை நிறைவேற்றி நவீன இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம், நேயம் மக்கள் கழக மகளிர் அணி உறுப்பினர் வசந்தி நேரு, நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் கராத்தே ஜே சுந்தர்ராஜன், தமிழர் களம் அழகர், மனிதநேய மக்கள் சேவை இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் டேலண்ட் எக்ஸ்போ 2026 நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆச்சாரியா கல்விக் குழுமத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சென்ட் ஜோசப் பள்ளி நிறுவனர் ராமு, பிரார்த்தனா குழும நிறுவனர் மனோ, அனிபால் நேரு, LJK கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர். மேலும் ரோட்டரி கிளப் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியை சேர்ந்த சாதிக், முன்னாள் தலைவர் சண்முகம், திட்ட தலைவர் ஜெயக்குமாரன், துணைத் தலைவர் செந்தில், ட்ரைஸ்டார் ஃபார்முலேஷன் திட்ட இயக்குனர் ஆசை தம்பி, தவளக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன் மற்றும் பாரிஸ் பிரான்ஸை சேர்ந்த சர்வதேச கராத்தே நடுவர் அன்புக்கரசி பரமசிவம் ஆகியோரும் நிகழ்வை பார்வையிட்டனர். இந்த திறனாய்வு திருவிழாவில் மாணவர்கள் உருவாக்கிய 70க்கும் மேற்பட்ட வேலை செய்யும் அறிவியல் மாதிரிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. அன்றாட வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் வடிவமைத்த புதுமையான கண்டுபிடிப்புகள் பாராட்டை பெற்றன. மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல், கதை சொல்லுதல், பொம்மலாட்டம், எண்ணெய் ஓவியம் மற்றும் அபாக்கஸ் கணக்கு போன்ற போட்டிகளிலும் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். குழந்தைகளுக்காக இலவச அறிவுத்திறன் பரிசோதனை மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகளும் நடத்தப்பட்டன. பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சி குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அடுத்த மாதம் சுமார் ₹30,000 மதிப்புள்ள PMIT தனி திறனறி சோதனை இலவசமாக நடத்தப்படும் என்றும், பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு குழந்தையிடமும் திறமையை ஒளிந்துள்ளன, அவற்றை கண்டறிந்து சரியான மேடையை வழங்குவதே எங்களின் நோக்கம் என்று பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிகழ்ச்சி மாணவர்களிடையே தன்னம்பிக்கையினையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தையும் அதிகரித்துள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வு டாக்டர் அரவிந்தன் வழிகாட்டுதலில் பள்ளி முதல்வர் கார்த்திகா ஊக்கத்தாலும் நடைபெற்றது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, கல்வி பங்களா, குளக்கரை வீதி, குறுக்கு சந்து பகுதியில் உள்ள சாலை சேதமடைந்த நிலையில் இருந்தது. மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் நிலையம் இருந்து வந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து பழைய சிமெண்ட் சாலை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் 2025-2026 ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 9,76,000 செலவில் சாலை உயர்த்துதல் மற்றும் இருபுறமும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா கல்வி பங்களா குளக்கரை வீதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரன் என்ற குப்புசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம், ஒப்பந்ததாரர் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஜெயஸ்ரீ அம்மா அம்மா நீங்க வினோத் வாடா, ரெனோ தினேஷ் பால் இருமா ஒரு நிமிஷம். லேடிஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நம்மளே. என்ன பதியா நீங்க வச்சிங்களா? யுகாதி பண்டிகையை முன்னிட்டு ஆந்திரா மகிழா மண்டலி சார்பில் பெண்களுக்கான பொது அறிவு விளையாட்டு மற்றும் சமையல் போட்டிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் சபைத் தலைவி ரமணா நல்லாம், செயலாளர் சுஜாதா நல்லாம், பொருளாளர் கிரி சேஷகுமாரி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கினர். மேலும் இந்த சபையில் 70 வயதிற்கும் மேற்பட்ட சமூக சேவையில் ஈடுபட்ட பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சிறந்த பெண்மணிகளாக செல்வி சிவகுமார் மற்றும் சந்திரா வீரபாண்டியன் ஆகியோருக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் சபை சார்பில் எட்கான் சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு அரிசி, பருப்பு மற்றும் துணி வகைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக டாக்டர் வந்தனா பெண்களின் ஆரோக்கியம் குறித்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதி மற்றும் புத்துமாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டமான CITIS நிதியின் மூலம் ரூபாய் 1,20,00,000 மதிப்பில் பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், நகராட்சி பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவூர் நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், அம்பேத்கர் நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் கலியபெருமாள், துணைத் தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் மாறன், செயலாளர்கள் ரவி, வைத்தியநாதன், சக்திவேல், பவானி, ஆதித்யா மற்றும் வலம்புரி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் கண்ணன், சேகர், ஆனந்தவேலு, முருகன், மகாராஜா மற்றும் ஊர் மகளிர், இளைஞர்கள், பெரியவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஓபிசி இடஒதுக்கீட்டை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனால் மட்டும் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் நிலை உருவாகிவிட்டதாக கூறுவது மக்களை தவறாக நம்ப வைப்பதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை தீர்மானிக்க 2021 டிசம்பர் 17 அன்று நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் 6 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றாலும் அது 4 ஆண்டுகளுக்கு பிறகே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தாமதமே உள்ளாட்சி தேர்தல் 3.5 ஆண்டுகள் தள்ளி போனதற்கு காரணம் என்று அவர் கூறினார். மேலும் தெலுங்கானா மாநிலத்தில் 1.12 கோடி குடும்பங்களுக்கான ஓபிசி கணக்கெடுப்பு 3 மாதங்களில் முடிக்கப்பட்ட நிலையில் வெறும் 3.7 லட்சம் வீடுகள் கொண்ட புதுச்சேரியில் இதே பணியை முடிக்க 4 ஆண்டுகள் எடுத்திருப்பது நிர்வாகத்தின் செயலிழப்பை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார். கடந்த 14 ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது ஜனநாயக நடைமுறைக்கு எதிரானது என்றும் அரசு உடனடியாக தேர்தல் ஆணையரை நியமித்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நீரன் என்ற குப்புசாமி தலைமை வகித்து சிறப்புரையாற்றி 275 மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். விழாவில் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அருணகிரி வரவேற்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் தினகர் தலைமையுரையாற்றினார். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஷக்கிலா முன்னிலை வகித்தார். நிறைவாக பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் திருமதி கலைவாணி பாண்டியன் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் ஏகாதிபத்திய போர் நடவடிக்கைகளை கண்டித்தும் ஈரானில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 190 பள்ளி சிறுமிகள் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்தும் புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் குடிமை சமூகங்களின் கூட்டு இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்தன. கூட்டத்திற்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். மூத்த வழக்கறிஞர் மோகன் தனது கண்டன உரையில் உலக நாடுகளை ஆதிக்கத்தில் வைத்திருக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி செய்கின்றன என்றும் கல்வி பயிலும் சிறுமிகள் உயிரிழப்பது போர் அல்ல, திட்டமிட்ட கொடூர செயல் என்று கூறினார். மேலும் இத்தகைய போர் குற்றங்களை ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் ஈரானின் மீதான தாக்குதலை நிறுத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக தலையிட வேண்டும், 190 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவத்தை சர்வதேச போர்க்குற்றமாக அறிவித்து சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும், போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவம் மற்றும் உணவு உதவிகளை வழங்க வேண்டும், மேலும் வல்லரசு நாடுகளின் ஆதிக்க போக்கை இந்திய அரசு சர்வதேச மேடைகளில் எதிர்க்க வேண்டும் என்பன இடம்பெற்றன. இந்த கண்டன கூட்டத்தில் மாணவர்கள், மகளிர் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் திரளாக பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கூட்டத்தில் மருதநாயகம் வரவேற்றார். கோபிநாதன், செந்தில்குமார், சிவகுமார், கண்ணன், கஜேந்திரன், ராமர், பக்ருதன், மனோகர், ஐயப்பன், பாஸ்கர், ஆறுமுகம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இறுதியில் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார். மேலும் சிபிஐ மாநில செயலாளர் சலிம், சிபிஐ ராமச்சந்திரன், திராவிட கழகம் அன்பழகன், திராவிடர் விடுதலை கழகம் லோகையப்பன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மோகன், பீபோல்ட் அமைப்பு பஷீர், விடுதலை சிறுத்தைகள் செழியன், மீனவர் விடுதலை வேங்கை மகேர் செல்வம், திராவிடர் வெற்றி கழகம் வேதா வேணுகோபால் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மெட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் செப்டிக் டேங்க் கழிவுகளை சுத்தம் செய்து எடுத்து வரும் சிலர் அந்த கழிவுகளை அருகில் உள்ள விவசாய நிலங்களிலும் நீரோட பகுதிகளிலும் கொட்டிவிட்டு செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் அபாயமும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் சூழலும் உருவாக்கியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் காவல்துறையும் உடனடி நடவடிக்கை எடுத்து இத்தகைய செயல்களை தடுப்பதுடன் பொது புகார்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொடங்கி வைத்தார். அதன்படி கும்சன் கட்டளை பகுதியில் உள்ள பழைய யுவடிவ சாலவத்திற்கு மேல் ஸ்லாப் அமைப்பதற்காக ரூபாய் 36,50,000 மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் மேல ஓடுதுறை பங்களா தோட்டத்தில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தை புனரமைக்க ரூபாய் 11 லட்சம், இந்திரா நகர் பூங்காவை மேம்படுத்த ரூபாய் 9 லட்சம், NSC போஸ் வீதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் கழிப்பறை மற்றும்
கை கழுவும் அறை அமைப்பதற்காக ரூபாய் 9,50,000 மதிப்பிலான பணிகளும் தொடங்கப்பட்டன. அதேபோல் காரைக்கால் பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில் அருகே ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் அலங்கார தெருவிளக்குகள் அமைக்கும் பணிகளையும் அவர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் நகராட்சி நிர்வாக பொறியாளர் முத்துசிவம், உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் சத்யபாலன் மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்களுக்கான நேர்மையான ஆட்சி அமைக்கும் நோக்கில் மாற்று அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று RLV மக்கள் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 70 ஆண்டுகளாக சில அரசியல் கட்சிகள் தங்களது சுயநலத்திற்காக மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து வருவதாகவும், தேர்தல் காலங்களில் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து பின்னர் அதை மறந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் தனது 49 ஆண்டுகளான அரசியல் அனுபவத்தில் இதுபோன்ற அணுகுமுறையை பார்த்ததில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியை வளமான மற்றும் பாதுகாப்பான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் செயல்படும் அரசியல் கட்சிகள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து RLV மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் கட்சியில் இணைந்து அரசியல் பணியாற்ற விரும்புவோர்களையும் வரவேற்கிறோம் என அவர் கூறியுள்ளார். விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட கண்டமங்கலம் ஒன்றியம் சிறுவந்தாடு காந்திநகர் காலனியை சேர்ந்த குமாரி என்பவரின் வீடு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அதிமுக மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம், ஒன்றிய செயலாளர் ராமதாஸை தொடர்பு கொண்டு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அறிவுறுத்தினார். அதன் பேரில் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் 1 மாதத்திற்கு தேவையான சமையல், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணமும் வழங்கி உதவி செய்தார். இந்த நிகழ்வில் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சேதுபதி, கைத்தறி பிரிவு மாவட்ட செயலாளர் கோபி, அவைத்தலைவர் ஏழுமலை, இளைஞரணி சங்கர், விவசாய அணி குமரேசன், அரவிந்த், அப்புனு, கனகராஜ், பரமசிவம், தடா சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு குடும்பங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு, மாநில அரசு திட்டங்களான முதியோர் உதவித்தொகை, மஞ்சள் நிற ரேஷன் அட்டையை சிவப்பு நிற ரேஷன் அட்டையாக மாற்றம், மகளிர் ஊக்கத்தொகை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் உதவிகளுக்கான உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தொகுதி மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களின் கீழ் பயனாளிகளை கண்டறிந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருகிறார் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர். அதன் ஒரு பகுதியாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட முதியோருக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் 10க்கும் மேற்பட்டோரின் மஞ்சள் நிற ரேஷன் அட்டைகள் சிவப்பு நிற ரேஷன் அட்டைகளாக மாற்றப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சைவீரன்பேட் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லைப்புற்று காளியம்மன் ஆலய மாசி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை காளியம்மனுக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து புற்று காளியம்மன் விசேஷ தீபாராதனை மற்றும் சாகை வாத்தல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் விழாவின் ஒரு பகுதியாக அக்னி சட்டி எடுத்தல் மற்றும் கும்பம் கொட்டுதல் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த விழாவில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக முனைவர் லாவண்யா 1 லட்சம் நன்கொடை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தினரால் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் வயர் கேபிளை
அறிமுகம் செய்து வைத்து அதன் தரம் மற்றும் பயன்பாடுகள் குறித்து மின் பணியாளர்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் மின் பணியாளர்கள் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமாக பதில்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செம்மனேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட எலக்ட்ரீஷியன்கள் தங்களது கேள்விகளை எழுப்பி தேவையான விளக்கங்களையும் பெற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பார் வயர் கேபிள் தொடர்பான கேள்விகளுக்கு சரியான பதில்களை வழங்கிய 10 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் கிளை கழக செயலாளர் வேலு ரெமோ ஏற்பாட்டில் வேலு, முருகன், ராஜாங்கம் ராஜி, சண்முகம், வேலு, ரவி முன்னிலையில் கிளை கழக அலுவலகம் திறப்பு விழா. சமூக சேவகர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி பிரதிநிதி சிவகுமார், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், மாநில அமைப்புசாரா அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் மனோகர், சிவலிங்கம், கிளை கழக செயலாளர் மோகனசுந்தரம், மேகாம்பரம், காந்தி, மணிகண்டன், தண்டபாணி, தொகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ், ரிதீஷ், மகேஸ்வரன், கழக முன்னோடிகள் அருள், சங்கர், வாசு, பழனி, சகாயம், சுரேஷ், தங்கவேல், கணேஷ், கணேசன், அரவிந்த், அருண், முன்னா மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.